பிரியா, உன் கை கட்டி போட்டுருக்குல, ஸ்பீக்கர்ல போடுறேன், பேசு. நல்லா பேசு. சீதா, இவன் என்ன கடத்திட்டு வந்து கட்டி போட்டு வச்சிருக்கான். அக்கா, எனக்கு பயமா இருக்கு. எப்படியாவது வந்து என்ன இவன் கிட்ட இருந்து காப்பாத்து. இவன் கிட்ட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு ஆபத்து தான் சீதா. எனக்கு ஆபத்து. சீதா, நான் உன்னை தப்பா பேசிட்டேன், என்ன மன்னிச்சிரு. அக்கா. சீதா, பிரியாவோட குரலை கேட்டியா? டேய் ராஸ்கல், ஒழுங்கா பிரியாக்காவை விட்டு. பிரியாக்காவுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ஏன் சீதா, ஏன் இப்படி டென்ஷனா கத்திட்டு இருக்க? அது நான் நல்ல தகவல் தானே சொல்றேன். பிரியா என்கிட்ட பத்திரமா இருக்கா. நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. பிரியாவை சமாதானம் பண்ணி இதோ இப்ப நகை கடைக்கு போய் தாலி வாங்கிட்டு வந்து பிரியா கழுத்துல நான் கட்ட போறேன். நானும் பிரியாவும் புருஷன் பொண்டாட்டி ஆயிடுவோம். எங்க உறவு உங்களுக்கு வேணும்னா புதுசா கல்யாணமான எங்களுக்கு உங்க வீட்லயே கூப்பிட்டு விருந்து வைங்க. டேய், சீதா, தயவு செஞ்சு சாபம் கொடுத்துடாதீங்க சீதா, வாழ்த்துங்க. வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் இந்த சந்தோஷமான தகவலை சொல்லிடுங்க. முக்கியமா ரவிக்கு சொல்லிடுங்க. பாவம் ரவி. ரவிய இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்க. பிரியாவை மறந்துட சொல்லுங்க. பிரியாவுக்கு தாலி கட்டிட்டு உங்களுக்கு நான் மறுபடியும் போன் பண்றேன். இப்ப போனை வச்சிடறேன். பிரியா, இப்போ உனக்கு ஓகேவா பிரியா? நானும் நீயும் சந்தோஷமா ஒன்னா போய் தாலி வாங்கிட்டு வரணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் பிரியா. ஆனா அது இப்ப நடக்காது போல இருக்கு. நீ அந்த மூட்ல இல்ல பிரியா. சரி பிரியா, நான் ஒண்ணு பண்றேன். நான் உனக்கு பதிலா உங்க அம்மாவை கூட்டிட்டு போய் உங்க அம்மாவையே தாலி செலக்ட் பண்ண சொல்லி உங்க அம்மா கையாலேயே ஆசீர்வாதம் பண்ணி தாலி வாங்கிட்டு வந்துட்டுமா? ஏன்னா எனக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு உங்க அம்மா கிட்ட கேட்ட போது சின்ன உங்க அம்மா விளக்கு மாத்தாலே அடிச்சு துரத்துனா. அதுக்கு இது பரிகாரமா இருக்கட்டும் பிரியா. டேய், நீ இப்போ எங்க அம்மா வீட்டுக்கு போ. எங்க அம்மா கையால தாண்டா உனக்கு சாவு. என்ன பிரியா, உன் வாயில நல்ல வார்த்தையே வராதா பிரியா? சரி பிரியா, சாப்பிடதான் மாட்டேங்கிற. இந்த ஜூஸ் எடுத்து குடி, அப்பதான் பிரியா தெம்பா இருக்கும். இந்த பிரியா, ஒழுங்கா நான் சொல்றத கேட்டினா எல்லாம் நல்லபடியா நடக்கும். இல்லைன்னா எல்லாமே கெட்டதா நடக்கும். சரி, செல்லு, நான் போய் உனக்கு தாலி வாங்கிட்டு வந்துடுறேன்.